ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மெய்ப்பனின் சத்தம் 1 தெசலோனிக்கேயர் 1 வாசிக்கலாம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். அப்போஸ்தலன் பவுல் மிக அழகாக எழுதுகிறார். அவருடைய எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலும் ஆழங்கள் இருக்கும். ஒரு 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 வேர்டு எழுதுகிறாருன்னா ஏகப்பட்ட சத்தியத்தை உள்ளடக்கி எழுதுகிறார். மிகுந்த படிப்பாளி, நல்ல ஞானவான். இங்கே பார்க்க முடியுது, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, விசுவாச நடக்கை, விசுவாச செயல், கிரியைனா அதுதான் நடக்கை செயல் அப்படின்னு அர்த்தம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் கிரியை தான் விசுவாசத்தின் தகப்பனாய் மாற வைத்தது. எந்த இடத்துலன்னா, நிறைய மிஸ்டேக்ஸ் அவரும் பண்ணியிருக்கிறார். எந்த இடத்துலன்னா, கர்த்தர் சொன்னார், உன் குமாரனும் ஏக சுதனுமாகிய உன் நேசகுமாரனும் ஈசாக்கு எனக்கு கொண்டு வந்து பலியிடு. தன் மனைவியினிடத்துல கூட சொல்லாமல், யாரிடத்திலும் சொல்லாமல் கொண்டு வந்து மோரியா மலையில் கர்த்தருடைய சமூகத்தில் பர்வதத்தில் அவன் பலி கொடுப்பதற்கு ஆயத்தமாகி பட்டயத்தை உயர்த்தினா பார்த்தீங்களா, அங்கே விசுவாசத்தினுடைய கிரியையை பார்க்க முடிகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபில் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். அப்படின்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. விசுவாசத்தின் கிரியை செயல், அந்த செயல் தான் ஆபிரகாம் மட்டும்தான். அதுதான் ஆண்டவருக்கு பிடிச்சது. நாமளும் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின் கிரியை நம்மகிட்ட இருக்கா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசுவாசத்தின் கிரியைகளில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்கிறார். ஆமாம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை செய்யும்போது தான் அந்த விசுவாசம் பூரணப்படுகிறது. இல்லைன்னா அது அறகுறையாக இருக்குது. கரெக்ட் தானே? கிரியை செய்யும்போது தான் அது கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தது உங்கள் அன்பின் பிரயாசம். அன்பினாலே, யார் மேலே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பினாலே உண்டாகிற பிரயாசம், உழைப்பு, ஊழியத்திற்கு உழைக்கிறது, சபைக்கு உழைப்பது, ஊழியக்காரர்களுக்கு உழைப்பது, வெளியே ஊழியத்தினுடைய எல்லா விஷயங்களுக்காக, சுவிசேஷம் பரவுவதற்காக உழைப்பது, ஏழைகளை பராமரிக்க உழைப்பது, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதுதான் பிரயாசம், முயற்சிகள், சுவிசேஷம் பரவுவதற்கு எடுக்கிற முயற்சி. இது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அங்கீகரிக்கிறார், கவனிக்கிறார். உங்கள் விசுவாசத்தின் கிரியை பார்க்குறாரு. ரெண்டாவது, உங்களுடைய அன்பின் பிரயாசம், கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு, மக்களின் மேல் உள்ள அன்பினால் நீங்கள் சுவிசேஷம் சொல்வதற்கு எடுக்கிற சபையை நேசிக்கிறனால, ஊழியக்காரனை நேசிக்கிறனால, இயேசுவை நேசிக்கிற எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. சிலர் நம்பிக்கை வைப்பாங்க, பொறுமை இருக்காது. இயேசுவை நம்புவாங்க, வசனத்தை நம்புவாங்க, ஊழியக்காரனை நம்புவாங்க, சபையை நேசிப்பாங்க, எல்லாம் நடக்கும், நம்பிக்கை இருக்கும். பட் பொறுமையே இருக்காது. ரொம்ப அவசரப்படுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் விசுவாசத்தினுடைய முதிர்ச்சி விளங்குகிற இடம் எங்கன்னா, நீங்கள் வைக்கிற நம்பிக்கையில் இருக்கிற பொறுமை தான். கர்த்தர் வாக்கு பண்ணினால் செய்து கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு தேவையானது என்னவோ அது சரியான நேரத்தில் வரும். சிலது உங்களுக்கு நடக்கலையா, கிடைக்கலையா, விட்டுருங்க. அவர் உங்களுக்கு கொடுத்தா நல்லது கொடுப்பார். அவர் உங்களுக்கு செய்தால் நல்லது செய்து கொடுப்பார். அதனால் நீங்கள் போட்டு ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். ஜெபத்தில் தரித்திருங்கள். அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா நமக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை நம்மளே கெடுத்துருவோம். ஆபிரகாம் அப்படி தானே கெடுத்தாரு. என்ன பண்ணார் தெரியல. விசுவாசத்தின் தகப்பன் அவரே கெடுத்துட்டார். அவரு கெடுத்தாருன்னு சொல்கிறத விட சாராள் அம்மா கெடுத்துருச்சு. அந்த அம்மா விசுவாசத்தில் தேறின ஆள் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, எப்போ தேறினாங்கன்னா பிரச்சனையெல்லாம் சந்திச்சதுக்கப்புறம் தான் தேடுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கர்ப்ப பிறப்பை சுதந்திரவாளியாக கொடுப்பேன்.
சாராள் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இன்னொரு என்னுடைய என்னுடைய வேலைக்காரிய மறுமனையாட்டை எடுத்துக்குங்க ஆகார. அப்போ அதனுடைய விளைவு குடும்பத்தில் சமாதானம் கெட்டுப்போச்சு. கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திருந்தா அவங்களுக்கு குழப்பங்கள் இல்லாமல் ஒரு சமாதானமாக குடும்ப வாழ்க்கை இருந்திருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் பொறுமையாக இல்லாதனால சில இழப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டி வருகிறது, சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வருகிறது, சில அவமானங்கள் வந்து சேருகிறது, சில நிந்தையான பழிகள் நம்ம மேலே வந்து விழுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார். விசுவாசத்தின் கிரியைகளை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் அன்பின் பிரயாசத்தை விட்டுறாதீங்க. உங்கள் நம்பிக்கையில் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பிரயாசத்தில் எங்கள் நம்பிக்கையில் நாங்கள் பொறுமையாக இருக்கத்தக்கதா எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரே சத்தியத்தில் தேரணும். விசுவாசத்தின் கிரியைகளை நாங்கள் பலமாக இருக்கணும், பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது. பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, இந்த பிள்ளைகளை கைவிடாதிருங்க, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.